என்னடா பயிரை காலையிலே காட்டுறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, தட்டைப்பயிறு காராமணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். தண்ணியில் ஊற வச்சு முளை கட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு விசில் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த தண்ணியை ரசமும் வைக்கலாம், இல்லை குழம்புலேயும் சேர்த்து அப்படியே சமைச்சிடலாங்க. என்ன சமையல் பண்ண போகிறோம் பாருங்கள். நம்ம வீட்டு கத்திரிக்காய், பக்கத்து வீட்டு முருங்கைக்காய், கருணக்கிழங்கு போட்டு பயிர் குழம்பு தாங்க வைக்க போகிறேன் நான். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்ச உடனேயே வெந்தயம் போட்டு நல்லா செவக்க வறுத்துடணும். அதுக்கப்புறமா பூண்டு கருவேப்பிலெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு, கொஞ்சம் வதங்கின உடனேயே வெங்காயம் போடணும். வெங்காயம் பொன்னிறமாக வந்தவுடனே தக்காளி போட்டு, தக்காளியும் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துடணுங்க. இந்த மாதிரி வரும்போது தான் சுவை அதிகமாக இருக்கும். நம்ம தக்காளியெல்லாம் அப்படியே கொஞ்சம் சரியாக வதங்கலைன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு குழம்பு கொடுக்காதுங்க. அப்படியே கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியை போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டேங்க. அப்படியே மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. நம்ம வேக வச்சுருந்த பயிர் தண்ணியோடு அப்படியே கொட்டிட்டேங்க நான். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. அப்படியே உப்பு போட வேண்டியதுதாங்க. அடுத்து அதுக்கப்புறம் நம்ம புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளி நல்லா ஊற வச்சு புளி தண்ணியை அந்த குழம்புல ஊற்றிடணுங்க. சுவையான தட்டைப்பயிறு குழம்பு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு தாங்க. பசங்கள்லாம் இப்போது பயிரெல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க சில பசங்க. நம்ம இந்த மாதிரி குழம்புல சேர்த்து கொடுத்துருந்தோங்க.